வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. ஆரம்பத்திலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பள்ளிவாசல் குறிவைத்து தகர்க்கப்படுகிறது. இது நேற்று காசாவில் நடந்த சம்பவம். ஒரு வீடியோ துல்லியமா எடுக்கிறாங்க. இப்படி ஜூம் பண்ணி இந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதை பல கோணத்தில் எடுத்திருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேல் முன்கூட்டி சொல்லி அடிக்கிறார்கள் என்று அர்த்தம். முன்னமே சொல்லிடுவாங்க, இந்த பள்ளிவாசல் அது சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வெளியே போயிடுங்க, நாங்கள் அடிக்க போறோம்னு சொல்லி ரொம்ப பெரிய நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓடுவதற்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளியே ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஃபோன் பண்ணதுலேருந்து அதுக்குள்ள நிச்சயமாக தப்பித்து ஓட வேண்டும். இப்படி சொல்லி அழித்தது நேற்று அந்த பள்ளிவாசல். எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு தேசத்தில் மொத்தமாக பள்ளிவாசல்களை இல்லாமல் பண்ணிய ஒரு நாடு எதுனா இஸ்ரேல் தான். இந்த அளவுக்கு பள்ளிவாசல்களை சொல்லி தரை மட்டம் பண்ணிய நாடு நம்பவே முடியல. இத்தனைக்கும் இஸ்லாமியர்கள், அரபியர்கள் உலகம் முழுவதும் 90 நாடுகள் இருக்காங்க. 22 நாடுகள் அரபு நாடுகள், மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை விட. ஆனா ஒரு சிறிய நாடு இந்த இஸ்லாமிய அரபிய உலகத்திற்கு சவால் விட்டு இப்படி தரை மட்டம் பண்ணுவது. இதுக்கு இஸ்ரேல் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, நேற்று அந்த பள்ளிவாசலுள் பயங்கரவாதிகள் புழக்கம், ஆயுதம் ஒளித்து வைத்திருப்பது இதெல்லாம் கண்டறியப்பட்டதால் அந்த பள்ளிவாசல் பயங்கரவாதத்துக்கு துணை போனதால் தகர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகே, நேற்று நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் 2 தேவையற்ற வேலைகளை ஈரான் செய்தது என்று. ஒன்று, அப்பாவிகளை தூக்கில் போட்டது. இரண்டாவது, குர்திஸ்தான் மீது தேவையற்ற தாக்குதலை நடத்தியது. ஈரான்ல அலி கொமேனி இறந்த பிறகு நேற்று தான் ஓரளவு பெரிய அளவு கலவரம், வன்முறை வெடித்தது. நான் 3 பேரை தூக்கு போடுறாங்க அப்படி ஆயத்த ஏற்பாடுகளை காமிச்சிருந்தேன். 2 பேரை தூக்கில் போட்டு தொங்க விட்டாங்க விடிய. அதாவது இரவு 3:30 மணிக்கு மேலே இந்த பணிகள் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் தூக்கில போட்டு விடிய மக்கள் விடிந்து வரும்போது, அது இஸ்பஹான் பகுதி, அந்த 2 அப்பாவி இளைஞர்களும் தூக்கில் தொங்கிக் கொண்டே இருந்தார்கள். உண்மையாவே பார்க்க மிக பரிதாபமாக இருந்துச்சு. அதை தாண்டி தூக்கிலிடும் போது நாங்கள் தடுப்போம் என்றுதான் அங்க அநேகர் ஒன்றா கூடியிருந்தாங்க. அப்படி கூடியவர்களை விடமாட்டோம்னு சொல்லிதான் அந்த பாஜிஸ் துணை ராணுவ பேடி பன்றிகளும் ஐஆர்ஜிசி பன்றிகளும் அங்க இருந்தாங்க. அப்படி தூக்கிலிட போவர்களை தடுக்க சென்றவர்களை சுட்டுக் கொன்றதில் ஒரு இளம் பெண் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நேற்று கலவரம் அதிகமாக போயிருக்கு. அதற்கு மீறியும் அங்க போக முயன்றவர்களை பாஜிஸ் படையினர் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த பேடி எலிக்கொமேனி குடும்பத்தோட புதைச்ச பிறகு இந்த கலவரம் தான் மிகப்பெரிய கலவரம் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக முழுவதுமாக இதை அடக்கிடுவாங்க, அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த தூக்கிலிடும் சம்பவம் 12 பேருக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு, 12 இளைஞர்களுக்கு. அதில் 2 பேரை நேற்று தூக்கிலிட்டு அந்த சவத்தை பார்த்தேன். அதை தாண்டி நேற்று இன்னும் ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் இந்த ராப் பாடகர்மாங்க, நவீன பாடகர், அதை சேர்ந்தவர். அவருக்கு நேற்று தூக்கு விதிக்கப்பட்டது. ஈரான்ல சில 1000 பேர்கள் இந்த வருடத்துல தூக்கிலிடப்பட்டு கொண்டிருக்காங்க. அநேகர் இளைஞர்கள், எல்லாமே இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் செய்தவர்கள் என்று.
இந்த இத்தனைக்கும் இவ்வளோ பெரிய நிர்பந்தம் ஈரானுக்கு இருக்கும் போது இத்தனை பேரை துணிச்சலாக உலகம் பார்க்க பார்க்க தூக்கிட்டு காட்டுறாங்கன்னா இவங்களுக்கான முடிவெல்லாம் வந்து மிக கொடூரமான முடிவை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் நிச்சயமாக தர வேண்டும். இப்போ 4 பேர் போட்டோ பார்க்குறீங்க, இளைஞர்கள், இவர்களும் தூக்கிலிடப்பட்டு கொன்றவர்கள். இவங்க எல்லாமே வந்து மாணவர்கள். இவ்வளோ அப்பாவியாக சின்னம் சிறு வயதில் இருக்கவங்கள துணிச்சலாக நடு ரோட்டில் தூக்கு போட்டு ஊர் மக்களுக்கு காட்டலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இங்க பார்த்தீங்கன்னா இந்த அரபிய இஸ்லாமிய பத்திரிகை உலகத்தின் இரட்டை வேடம் உங்களுக்கு நல்லா புரியும். கரப்பான் பூச்சி போராட்டம் நடந்தது. கரப்பான் பூச்சி போராட்டம் அங்கே வந்து தாக்கப்பட்டதற்கு இத்தனைக்குமே அங்கே வந்து ஒரே ஒரு புல்லட் பாயில தாக்கப்பட்டதற்கு உலகம் முழுவதும் அதை எடுத்து பேசினாங்க. ஒரு மனநோயாளி அரைகுறை குழந்தை போல ஒரு பெண் இருப்பார், கிரீட்டா டன்பர்க். அவ கூட இங்கிலாந்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, மாணவர்கள் அல்ல பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக பேசினா. அதை தாண்டி உலகம் முழுவதும் அரபிய இஸ்லாமிய உலகத்துல இந்த தடியடி பேசப்பட்டது. ஆனா ஈரான்ல தொடர்ச்சியா தூக்குல போட்டு தொங்க விடுறானுங்க. அதை தடுக்க வந்து சின்ன பிள்ளைய சுட்டு கொள்றானுங்க. ஆனா எதையுமே இதை பத்தி ஒரே ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். இந்த இரட்டை வேடம் பாருங்களேன், இந்தியாவிலே உங்களுக்கு புரியும். இந்த கரப்பான் பூச்சி பிரிவினை போராட்டத்துக்கு எல்லாமே எழுதுனானுங்க. ஈரான் இப்படி தொங்க விட்டுருக்கானுங்களே, பப்ளிக்கா காட்டுறானுங்களே. அதாவது அறைக்குள்ள கூட நடக்கல, வெளியே ஒரு பொது மைதானத்துல போட்டு பாருங்கடான்னு காட்டுறானுங்களே. எவனாவது ஒருத்தன் பேசலானா? எவனுமே பேச மாட்டான். ஆனா ட்ரம்பை பத்தி எனக்கு தெரியும், நெத்தன்யாகு அவர்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக சொல்கிறேன், சிதைக்கப்பட்ட 1000 துகள்களாக சிதைக்கப்பட்ட பிணத்துக்கு பதிலாக காலி பெட்டிகளை கொண்டு சென்ற இந்த எலிகொமனி குடும்ப முடிவை காட்டிலும் சிதைக்கப்பட்ட அலி லட்சானி விரலில் இருந்த மோதிரத்தை வைத்துதான் அவன் அடையாளமே காண முடிஞ்சு. அந்த அலி லட்சானி முடிவை காட்டிலும் லட்சக்கணக்கான கிலோ வெடிகுண்டுகளை உபயோகப்படுத்தி கொல்லப்பட்ட ஹாசன் நஸ்ரல்லா, சிதைக்கப்பட்ட ஹாசன் நஸ்ரல்லா முடிவை காட்டிலும் இவர்களுடைய முடிவு படு கோரமாக இருக்கும். குறிப்பாக ஐயாசியுடைய இன்றைய தளபதி அகமது வாகிதி, மேலும் பேடி மொஸ்தபா கொமேனி, அவன் ஒரு தன் பாலின ஈர்ப்பாளன். மொஸ்தபா கொமேனி அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அவன் ஒரு தன் பாலின ஈர்ப்பாளன். அவனை வந்து எலிகொமேனியை இவன் வந்து பதவிக்கு வரக்கூடாது, இவன் தன் பாலின ஈர்ப்பாளனாக இருக்கிறான், இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இந்த மொஸ்தபா கொமேனியை பதவிக்கு வரக்கூடாதுன்னு தான் எலிகொமேனியுடைய ஆசையை. ஆனால் அதை தாண்டி இந்த அகமது வாகிதி அவனுடைய ரத்த வெறியாட்டத்திற்கு இவன் பேர் தான் மிக சரியா இருக்குன்னு சொல்லி இந்த மொஸ்தபா கொமேனியை உபயோகப்பட்டிருக்கான் பேரை. அப்படி அவன் இருந்தாலும் சரி, இந்த அகமது வாகிதி, மொஸ்தபா கொமேனி, தன் பாலின ஈர்ப்பாளன் மொஸ்தபா கொமேனி, இவர்களுடைய முடிவுகள் மிக கொடூரமாக இருக்கும். பாலஸ்தீனம் மிகப்பெரிய அளவு அழிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னால காசா அழிக்கப்படுதுன்னு பேசிட்டு இருந்தா, காசா சேவ் காசா அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரவாத பதர்கள்லாம் ஃபயர் விட்டாங்க. இனிமேல் சேவ் பாலஸ்தீன், பாலஸ்தீனம் அழிக்கப்படுகிறது. இஸ்ரேல் வந்து இப்போ காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்காங்க. எண்ணற்ற பயங்கரவாதிகளை கைது பண்றாங்க, தொடர்ச்சியாக வீடுகளை இடிக்கிறார்கள் மேற்கு கரையில். இப்போ இன்னைக்கு போடுற வீடியோ எல்லாமே நேற்று எடுக்கப்பட்ட வீடியோ. நேற்று மேற்கு கரையில் வீடுகள் இடிக்கப்பட்ட காட்சியை பார்க்குறீங்க. அதை தாண்டி காசாவில் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட காட்சியை பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளுக்கு எதிராக, அதுவுமே மேற்கு கரையில் என்ன சொல்றாங்கன்னா, ஓரளவு கணிசமான பகுதியை இடித்து காசா போல மண்மேடு ஆக்கிவிட்டு கணிசமான பகுதியை இஸ்ரேல் வசம் பிடித்து வைத்துக் கொண்டு அந்த வெஸ்ட் பேங்க் மக்களை அங்கு வாழும் இடத்திலிருந்து
அப்புறப்படுத்தி ஓரளவு கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல பாதி வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் பிடித்து அதில் வந்து கணிசமாக தரைமட்டம் புழுதியாக்கிட்டு மீதி இடத்துல இஸ்ரேலியர்களை குடிவைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. ஒரு வீடியோ வந்து நேற்று காசால தாக்கப்பட்ட வீடியோ, கார்ல தாக்கப்பட்ட வீடியோ. காருக்குள்ள இருக்கிறவன் சீட் பெல்ட் அப்படியே சீட் பெல்ட் போட்டிருக்கான். 2 பேர் டிரைவர் சீட்ல பக்கத்துல கறி கட்டையா இருக்கானுங்க. அந்த வீடியோ நிச்சயமா வைக்க முடியாது. கறி கட்டையா 2 பேர் இருக்கானுங்க. கார் முற்றாக எரிஞ்ச சாம்பல் ஆயிருக்கு. இவனுக்கு வந்து அந்த சீட் பெல்ட்ல ஒட்டிட்டு இருக்க மாதிரி அந்த இருந்த கறிக்கட்டைகளை ஒரு கறிக்கட்டை எடுத்து போன வெளியே போறானுங்க. கொடூரமான தாக்குதல் மொத்த பாலஸ்தீனம் மேலும் போயிட்டு இருக்கு. இது உண்மையாவே வெஸ்ட் பேங்க் காரங்களுக்குலாம் உண்மையாவே அறிவு மட்டும் சொல்லும். இவ்வளோ பெரிய பேரழிவை காசால பார்த்த பிறகுமே இஸ்ரேலுக்குள்ள போய் குழந்தைகளை பெண்களை கத்தி எடுத்து குத்துவது, பெண்கள் இருக்கும் இடத்துல வாகனத்தை வேகமாக ஓட்டி சென்று மோதுவது, மோதன பிறகு கீழே இறங்கி திரும்ப கத்தியில குத்துறது, துப்பாக்கியை பிழுங்கி அவர்களை சுட்டுக் கொள்வது, இதை போன்ற தேவையற்ற காரியம் பண்ணி பொதுமைக்கு ஒரு அளவுதான் இருக்கு. இப்பொழுது மண்மேடாகும் பணியில இந்த வெஸ்ட் பேங்க் இருக்கு. இத்தனைக்குமே உலகம் வந்து காசாவை அங்கீகரித்ததை விட வெஸ்ட் பேங்கை எண்ணற்ற நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா எதை பத்தியும் சட்டை செய்யாம மிகப்பெரிய தாக்குதலை பாலஸ்தீனம் மேல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற வீடியோ இஸ்ரேல் இருக்கின்ற ஒரு இஸ்லாமியன் அரபு எம்பி, அவன் ஏதோ வீட்டில் ஒரு விசேஷத்துக்கு போன இடத்துல இஸ்ரேலிய காவல்துறையினருக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு. அவன் வந்து இஸ்ரேல் காவல்துறை வீரரை பார்த்து கண்ணா பின்னான்னு கத்துறது வந்து உங்களுக்கு தெரியும். இவனுக்கு எப்பவுமே இப்படிதான், பன்றிகளை போல ஒன்று சேர்ந்து கத்துவது. The process of integration and intercommunal border crossing friendships that will never stop and continues to change the quality of all of our lives. And the beating heart of all of it is always you, your infectiousness and charm driving us forward and propelling us to become who we would be for each other. We think the role of friendships like the ones we shared with you is not talked about enough. Your hands, friendship became a cherished value and a sacred practice in the work of இவனோட வழக்கமாக தான் உலகம் முழுக்க இவனை வச்சிருக்கானுங்க. அதாவது ஏதோ பிரச்சனைனா கும்பலாக ஒட்டுக்கா வந்து பன்றியை போல கத்தி அச்சமுறுத்துவது, பயமுறுத்துவது. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அவர் பயப்படுறதில்ல. அந்த இஸ்ரேல் காவல்துறை அதிகாரி 5 நிமிஷம் நீங்க இருந்தேன்னா வேற மாதிரி போய் கடைசியாக அதான் சொல்லிட்டு போவாரு. கமேஷ் தக்கோத் அடிப்பார் பாருங்க. கமேஷ் தக்கோத்னா 5 நிமிஷம் 5 நிமிஷம் நேரம் தானே, திரும்ப நீங்க அடிச்சு பழலாம் கழட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. இதுல வந்து அவர் அந்த எம்பி அடித்தார்னு சொல்லி அந்த வீடியோ சொல்றாங்க. ஆனா காட்சியில பார்க்க முடியல. ஆனா இவனுக்கு இப்படிதான் இஸ்ரேலுக்குள்ளேயே இருப்பானுங்க, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவானுங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் இப்படி கும்பல் போல வந்து பன்றிகளை போல கத்துவது, பயமுறுத்துவது இவங்களோட வழக்கம். இந்த வீடியோ எனக்கு நேத்தான் கிடைச்சது. இவங்களோட இயல்பே இப்படிதான் இருக்கும். அப்புறம் இஸ்ரேல் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, வீடுகளை இடிக்கிறாங்க, பள்ளிவாசலை தகர்க்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்திலே பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் மிக நன்றாக இருக்கலாம். அதே போல சரியான நேரத்தில் இங்கிலாந்திற்கு பிரதமராக ஆன்டி பர்ன்ஹம் வந்திருக்காரு. உண்மையாவே மிக சரியான நேரத்தில் வந்திருக்காரு. முதல் அவர் சந்தித்த நபர் ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர் தான் சந்திச்சாரு. உக்ரைனுக்கு ஆயுதம் தயாரிக்கும் லைசன்ஸோட கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அது எல்லாத்தை விட நேற்று இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 81 எம்பிக்கள் இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செய்த நாடு, இஸ்ரேல் மீது தடைகளை கொண்டு வர வேண்டும், ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது சொல்லி தீர்மானங்களை கொண்டு வந்ததற்கு இந்த புதிய இங்கிலாந்து பிரதமர் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யவில்லை, அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்லன்னு சொல்லி தெளிவாக அறிவித்தார். இது ஒரு அருமையான நிலைப்பாடு இங்கிலாந்துல. தொடர்ச்சியாக ரிஷி சுனக் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதத்திற்கு துணைப்பவர்களாகவே வந்துகிட்டு இருந்தாங்க வரிசையாவே. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கும். அளவை தாண்டி இங்கிலாந்துல போனது. இஸ்லாமிய அடிப்படைவாதம் இங்கிலாந்துல எல்லை மீறி போச்சு.
இன்னும் சில வருடங்கள்ல இங்கிலாந்து இஸ்லாமிய நாடா மாறிடும், இங்குள்ள தேவாலயங்கள் முழுக்க பள்ளிவாசலாக மாறிட்டு சொல்லி அவர்கள் பகுதிக்கு காவல்துறையினர் போக முடியாத அளவுக்கு இவர்கள் வன்முறை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போய் வேலைக்கு பஞ்சம் சென்ற பங்களாதேசி இது இங்கிலாந்துல பங்களாதேஷ் என்று துணிச்சலா பேசலாம், அந்த அளவுக்கு அவனுக்கு வளர்ந்தானுங்க. சரியான நேரத்தில் இவர்களுக்கு ஆப்பு வைப்பது போல ஆண்டி பர்ன்ஹம் வந்திருக்காரு. இனி நிச்சயமாக இங்கிலாந்துக்குள்ள இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்படும். அதை தாண்டி நேற்று அருமையான சொற்றொடர், இஸ்ரேல் இனப்படுகொலை செய்யவில்லை, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை மட்டுமே இஸ்ரேல் எடுத்தனர். உண்மையாகவே இனி ஒரு புதிய கூட்டணியை பார்க்கலாம். ட்ரம்ப், நெத்தன்யாகு, ஜெலன்ஸ்கி, நான்காவது அதில் ஆன்டி பர்ன்ஹம் பார்க்கலாம். உண்மையாகவே மிகச்சரியான கூட்டணி. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கும். இப்போ ஜெலன்ஸ்கி இதுக்குள்ள வந்திருக்கிறது, புதிதாக ஆன்டி பர்ன்ஹம் வந்திருக்கிறது இந்த ஈரானை துணிச்சலாக இன்னும் அடிக்க ட்ரம்ப்புக்கு அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நேற்று அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய விமானப்படை சவுதி அரேபியாவுடைய விமானப்படை ஒன்றாக சேர்ந்து, எத்தனை நாள்னா சவுதியின் சண்டையில் கலந்துக்காம இருப்பாங்க, ஒன்றாக சேர்ந்து ஈராக்குக்குள் நுழைந்து, ஈரான் அல்ல ஈராக்குக்குள் நுழைந்து ஐஆர்ஜிசியுடைய பின்புலத்துடன் செயல்படும் பயங்கரவாத இயக்கத்துடைய கட்டமைப்பு மேல சரமரியான குண்டுகளை போட்டிருக்காங்க. இன்று காலை வரை மரண எண்ணிக்கை 13 தாண்டி போயிட்டு இருந்தது. காலை வரை மிகப்பெரிய கட்டுமான அழிப்பை அந்த ஐஆர்ஜிசியுடைய பயங்கரவாத இயக்கம் ஈராக்கில் இருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் தேவையற்ற விதமாக இதை போல செய்து கொண்டிருந்தால், ஈராக்கில் செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய அழிவை தருவோம் இருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஜோர்டானை நோக்கி இன்றைக்கு அதிகாலை போயிருக்கு. இன்னைக்கு அதிகாலை அமெரிக்காவும் சவுதியும் தாக்கியது ஈராக் மேல. நேற்று 13 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. பலி எண்ணிக்கை உயரும். இன்றைக்கு அதிகாலை ஈரான் ஜோர்டானுக்கு அமெரிக்காவுடைய வீரர்களை குறிப்பார்த்து எண்ணற்ற பலாஸ்டிக் ஏவுகணைகள் போயிட்டு இருந்தது. நான் பார்க்கும் வரைக்கும் 6 பலாஸ்டிக் ஏவுகணையை ஜோர்டான் விமான எதிர்ப்பு சாதனங்கள் வழிமறித்து அளித்தது. மொத்தம் இந்த சண்டை மெதுவாக தொடர ஆரம்பிக்குது. நான் தான் சொன்னேன், குர்திஸ்தான் மேல குண்டு போட்ட தப்பு, மேலும் அந்த இளைஞர்களை தூக்கில் போட்டது ரொம்ப பெரிய தப்பு. அமெரிக்காவில் புகழ்பெற்ற செனட்டர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இஸ்ரேலுடைய நன்மைக்காக பாடுபட்டவர். அதை தாண்டி அமெரிக்க மக்களுடைய நன்மைக்காக பாடுபட்டவர் செனட்டர் கிரஹாம். அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு, இறுதி நிகழ்வுக்கு ட்ரம்ப் அவர்கள், ஜெலன்ஸ்கி அவர்கள், நெத்தன்யாகு அவர்கள் கலந்து கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் வந்தவனமாகவே இருக்கு. அதில் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுடைய உடன் பேசும் வீடியோ வந்திருக்கு. பாருங்க நெத்தன்யாகு எவ்வளோ இதா பேசுறான்னு சொல்லி. அதை தாண்டி ட்ரம்ப் அவர்களோட ஜெலன்ஸ்கி இருப்பது போன்ற புகைப்படம். ஜெலன்ஸ்கி மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார். அதான் வெற்றி கொடுத்த உற்சாகம். ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் போல ட்ரம்ப்புமே ஜெலன்ஸ்கியை நன்றாக புரிந்து கொண்டு ஒரு அரவணைப்போடு இருப்பது அந்த புகைப்படங்கள்ல காணப்படும். உண்மையாகவே நல்ல மனிதர் செனட்டர் கிரஹாம். இந்த இஸ்ரேலுடைய நன்மைக்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர், இஸ்ரேலுடைய உயர்வுக்காக. நீங்க இந்த வீடியோவில் பார்ப்பது அவருடைய தங்கை, தாய் தகப்பனை இந்த இருவருமே இழந்துட்டாங்க. செனட்டர் கிரஹாமும் தங்கையும் இழந்துட்டாங்க. கிரஹாம் தான் கஷ்டப்பட்டு தனது தங்கையை முன்னுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அவருமே ஒரு செனட்டர். நம்ம ஊரில் எம்பிங்கிற முடியாது, அந்த மாதிரி செனட்டர் என்று கூறப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து தன் தங்கையை காப்பாற்றினான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாருடைய பின்புறம் இருக்கின்ற சிறிய அறைகள் அல்லது ஹோட்டலுடைய பின்புறம் இருக்கும் சிறிய அறைகளில் தங்கையுடன் தங்கி தான் தன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்தார். தங்கையுமே முன்னேற்றியவர் இந்த கிரஹாம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த தேவாலயத்தில் அந்த தங்கை வந்து அண்ணனுக்கு பிரியா விடை கொடுக்கும்போது அந்த சவப்பெட்டியை தொடும்போது அந்த காட்சிகள்லாம் உண்மையாகவே நெகிழ்வு உர செய்கிறது. பின்னணி இசை எனக்கு தெரிஞ்ச அநேகமாக சர்ச்சுகள் தேவாலயங்களில் வாசிக்கும் பைப் ஆர்கனை போல இருக்கு இந்த சத்தம். இந்த சத்தம் வந்து வித்தியாசமா இருக்கு. இப்பெல்லாம் வந்து இங்க தேவாலயத்துல எலக்ட்ரிக் ஆர்கன் வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் போட்டு எலக்ட்ரிக் ஆர்கன் வாங்கிக்கிறாங்க. ஆனா பைப் ஆர்கனுடைய சத்தத்திற்கு நிகராக பக்கத்துல கூட எலக்ட்ரிக் ஆர்கன் வராது. அந்த பைப் ஆர்கன் கொடுக்கின்ற அதிர்வுகள்லாம் வேற லெவல்ல இருக்கும். அதுவுமே மேலை நாடுகளில் வந்து பைப் ஆர்கன் அந்த ஆலயம் கட்டும்போது அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய பொருட்செலவாக பைப் ஆர்கன் தான் பார்க்கப்படும். அந்த ஒளி வந்து அந்த ஆலயம் முழுக்க எதிரொலிக்கும், அதிர்வை கொடுக்கும். பைப் ஆர்கன்ல 2 கைகளும் வேலை செய்ய வேண்டும், 2 கால்களும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும். வாசிப்பது மிக கடினம். ஆனால் அந்த சத்தம் தான் பக்கத்துல கூட அந்த பைப் ஆர்கன் முன்னால நம்ம இன்றைக்கு தேவாலயங்களில் வாசிக்கும் இந்த எலக்ட்ரிக் ஆர்கன் வந்து பக்கம் கூட போயிடாது. எனக்கு தெரிஞ்சு ஊட்டியில வந்து ஸ்டீபன் சர்ச் அப்படின்னு இருக்கு, அங்க பைப் ஆர்கன் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாசிப்பதல்ல, பைப் ஆர்கன் இருக்கும் அறையை பூட்டி வச்சிருக்காங்க. அதை வாசிக்கக்கூடிய நபர்கள் அங்கு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஸ்டீபன் சர்ச்சில் இருக்கு. திருநெல்வேலி பக்கங்களில் நிச்சயமாக இருக்கலாம். பழைய தேவாலயங்கள்ல இந்த பைப் ஆர்கன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இனியாவது தேவாலயம் கட்டும்போது பைப் ஆர்கன் வேண்டும் என்று அதை வாசிக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க. இங்க ஆட்கள் இல்லாட்டி கூட வெளிநாடுகளில் சென்று பயிற்சி ஏற்றுவாங்க. அதனுடைய சத்தம் தான். இந்த தேவாலயத்தில் ஒலித்த சத்தம் அந்த கிரகாம் தங்கை அந்த சவப்பெட்டியை தொட்டவுடன் வாசித்தது ஒன்று பைப் ஆர்கன் அல்லது எலக்ட்ரிக் ஆர்கன் கூட சேர்ந்து சாக்ஸோஃபோனும் சேர்ந்து வாசித்தது போல இருக்கு. உண்மையாகவே ஒரு மெய் சிலிர்த்த அனுபவம். நேற்று ஜெலன்ஸ்கி அவருடன் ட்ரம்ப் அவர்கள் அந்த பேட்ரியாட் ஏவுகணை பெருமளவில் உக்ரைனுக்குள் வைத்து செய்ய அனுமதித்ததாகவும் மேலும் ஜெலன்ஸ்கியிடமிருந்து ட்ரோன்கள், அவங்க வந்து மிகப்பெரிய அளவு ட்ரோன் தயாரிக்கிறாங்க. ஒரு வருடத்திற்கு 1 கோடி ட்ரோன் தயாரிக்கிறாங்க. அதனால ட்ரோன்கள் தேவை, அமெரிக்க தேவை என்று கூறியதாகவும் தகவல் வருது. நெத்தன்யாகு அங்கிருந்து திரும்பி இஸ்ரேல் வந்த பிறகு இந்த ஈரான் மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதுவுமே அந்த தரைவழி தாக்குதல் நிச்சயமாக ஈரானுக்குள் இருக்கும். அந்த யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டியது. ஏன்னா ட்ரம்புடைய முதல் ஆசை மற்றும் கட்டளை யுரேனியம் இருக்கக்கூடாது ஈரானுக்குள்ள. அதனால நிச்சயமாக தரைவழி தாக்குதல் இருக்கும் என்று பாகிஸ்தான்ல எதிர்பார்க்கிறாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமா ஈரான் மீது ஒரு தரைவழி லிமிட்டட் ஆபரேஷன் வாங்க, பெரிய அளவு போரல்ல, ஒரு நாள் தாக்குதல் நடத்தி அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி பாகிஸ்தானில் செய்திகள் வந்தவனமாக இருக்கு. கடைசியாக அல் ஜசீரா வந்து நேற்று ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அவனுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் சேர்ந்த பிறகுதான் இந்த அரபிய பயங்கரவாதத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல், அவனுக்கு வந்து அரபிய பயங்கரவாதம் சொல்லலை, நான் சொல்றேன், மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தான். ட்ரம்ப் வந்து உலக தலைவர்களிலேயே அதிகமாக சந்தித்தது பென்யமின் நெத்தன்யாகு தான். இந்த தடவை 7 தடவை சந்தித்துள்ளார் அப்படின்னு வந்து அல் ஜசீரா எழுதியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு 8 முறை சந்திச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க 7 முறை சந்திச்சிருக்கிறாங்க. 6 நாடுகள் மீது குண்டு போட்டிருக்காரு. ட்ரம்பை பார்த்த பிறகு 6 நாடுகள் மீது நெத்தன்யாகு குண்டு மழை பொழிந்திருக்கிறார். ஒன்று பாலஸ்தீனம்,
காசா, வெஸ்ட் பேங்க் சேர்ந்த பாலஸ்தீனம். இரண்டாவது லெபனான். மூன்றாவது சிரியா. நான்காவது ஈரான். ஐந்தாவது ஏமன், அந்த ஹவுதி மூடர் கூடம் இருக்கின்ற ஏமன். ஆறாவது கத்தார். கத்தார் மீது ஒரு முறை குண்டு போடப்பட்டது. இப்படி 6 நாடுகள் மீது நெத்தன்யாக்கு எந்தவித UN ஐக்கிய நாட்டு சபைகள் அனுமதி பெறாம குண்டு மழை பொழிந்துள்ளார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இன்று வரை குறைந்தது 88,000 பேரை நெத்தன்யாகு கொன்றுள்ளார் ட்ரம்பை சந்தித்ததுக்கு பிறகு எழுதியிருக்காங்க. 60 லட்சம் அரபிய இஸ்லாமிய மக்களை அவர்கள் வீடுகளிலிருந்து விரட்டி அடித்துள்ளார். 60 லட்சம் மக்களை அவர்கள் வீட்டிலிருந்து விரட்டி அடித்து குடிசைகளில் வாழ வைத்துள்ளார் நெத்தன்யாகு எழுதியிருக்கிறாங்க. இராணுவ உதவியாக வரலாறு காணாத வண்ணம் 21 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நெத்தன்யாகு ட்ரம்பிடமிருந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி அல் ஜசீரா நேற்று எழுதியிருக்காங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அல் ஜசீரா, அல் அரேபியா, இங்குள்ள பயங்கரவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் பயங்கரவாதத்திற்கு துணை போவது, பயங்கரவாதம் செய்வது, சிறுபான்மை மக்களை கொல்வது, மாற்று மதத்தினர் வாழவே கூடாது, துணிச்சலாக மாற்று மதத்தினர் இருக்கவே கூடாது, ஒன்று இஸ்லாமுக்கு வர வேண்டும் அல்லது ஜிசியா வரையை கட்ட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பது இதெல்லாமே இனியும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. அதுவுமே நீங்கள் நெத்தன்யாகுவிடம், ட்ரம்பிடம், ஜெலன்ஸ்கியிடம், ஆன்டி பன்ஹமிடம், இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நரேந்திர மோடிஜியிடம் இப்படிலாம் பேசிக்கொண்டிருக்க முடியவே முடியாது. நன்றிகள்.